எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் வந்து இப்போ முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இவர் தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி சேனல் நடத்திட்டு வர்றாரு. ஷேர் மார்க்கெட் பற்றி, சேவிங்ஸ் பற்றி, மிடில் கிளாஸ் பற்றி அதிகமாக நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாப்புல. இப்போ இவருக்கு ஒரு கட்சியில் உயர்ந்த பதவி கிடைச்சிருக்கிறதா நான் படித்தேன். இவருக்கு பிடிச்ச ஏரிய அரசியல், அதில் இவருக்கு ஒரு நல்ல உயர்ந்த பதவி கிடைச்சிருக்கிறதுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். பொதுவாகவே அரசியல்வாதின்னா ஆப்போசிட் பார்ட்டியில் பற்றி ரொம்ப குதர்க்கமாக தான் பேசுவாங்க. அதில் இவர் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. அரசியல்வாதிகள் தானே தியாகிகள் தானே அப்படின்ற மாதிரி இவருடைய எதிர்கால தியாக பணிக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, கல்யாணம் ஆகிட்டாவே அது ஒரு 1000 காலத்து பயிர், டைவர்ஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி தான். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுடைய வாழ்க்கையில் பரம்பரையாக நிறைய சொத்துக்கள் சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த ஒரு 3 பங்குகளை வாங்கி வச்சுக்குவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 தகுதியான ஷேர்கள் பரம்பரையாக வச்சிருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு எடுத்தால் எதில் லாபம் வருதோ அதுலாம் போய் இறங்கிறது. இவங்க ஆயிலிருந்து ஆரம்பித்து இப்போ கடைசியாக நீங்கள் ஃபைனான்ஸ் வரைக்கும் உள்ளே இறங்கி நிற்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி மக்கள் இருக்காங்களா, அப்போ இவங்க டெலிகாமில் எவ்வளவு ஏர்னிங் பண்ண முடியும்னு யோசிச்சு அதுலேயும் வந்து இறங்கிட வேண்டியது. அதே மாதிரி 1 கோடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்கிறவங்க 4 கோடியை பண்ணி காட்டுறது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் இந்த கம்பெனியினுடைய வரலாறு அப்படின்றது 2012 ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 20,000 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 80,000 கோடிக்கு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டா விற்கவே கூடாது அப்படின்ற ஒரு பங்கில் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்கணும் அப்படின்றது என்னுடைய பார்வை. ரெண்டாவது பிஎல் அப்படின்ற ஒரு ஷேர். டிஃபென்ஸ் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்பேஸ் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்னு எதை எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது வந்துடுது. இவங்களுடைய ஆர்டர் புக்கெல்லாம் வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு வேணாலும் இவங்க டெலிவரி பண்ணி அனுப்ப வேண்டிய ஆர்டர் புக்காக இவங்களோட இது இருக்குது. அப்போ இவங்களுடைய லாபமும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வெறும் 847 கோடிக்கு ஆரம்பித்தவங்க இப்போ 3500 கோடி தாண்டி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தவிர்க்கவே முடியாத ஒரு பங்குன்னு எடுத்து பார்த்தோம்னா அடுத்தது இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தான். இதுவுமே வந்து எதிர்காலத்தில் ஏகப்பட்ட ஆர்டர்களை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் 4-5 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஆர்டர் புக்கில் கொண்டு வந்துருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பங்குகளும் லைஃப்பில் வாங்கிட்டா விற்கவே கூடாது. இதை வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் 100 வருஷம் ஆனாலும் 200 வருஷம் ஆனாலும் நம்மளுடைய அடுத்தடுத்து வர வாரிசுகளுக்கு இதை கடத்தி விட்டுட்டு போகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஸ்விங் ட்ரேடிங் எப்படி இயங்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் ஒன்று காட்டணும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது இந்த ஹிந்து காப்பர் அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் 10% ஏறி இருக்கான். 10 நாளில் 10% நம்மளால சம்பாதிக்க முடியுதுன்னா அப்போ ஒரு மாதத்தில் 30%, ஒரு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் வந்து 360% பக்கம் வருது. அது எல்லா நாளும் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா நடக்காது. பட் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகுது. அதாவது குறுகிய கால அளவில் 1 வாரத்துக்குள்ள, 3 நாளுக்குள்ள, 5 நாளுக்குள்ள ஒரு 10% கெயின் அப்படின்றது வருது. அப்போ இந்த 10% கெயின் அல்லது 20% கெயின் அப்படின்றது குயிக்காக வரும் பொழுது அப்போ வாங்கின ஷேர் இறங்கி போச்சுன்னா என்ன? ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹிந்து காப்பர் அப்படின்ற ஷேர் நான் பார்க்குறேன். அவன் உச்சத்தில் மொமெண்டம்ல இருக்கான். மொமெண்டம்ல இருந்து திடீர்னு ஒரு 20-30% இறங்குறான். இவன் இறங்கினாலும் திரும்பி ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்திருந்தா இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் இந்த ஸ்விங் லோவில் வாங்குறோம், ஸ்விங் ஹை வரும்பொழுது ஆல்மோஸ்ட் 10-20% லாபம் அப்படின்னா ஒரு 10 அட்டம்ப்ட் அடித்து 7 அட்டம்ப்ட் 10 நாளுக்குள்ளே வருது அப்படின்னாவே இது ஒரு மிகப்பெரிய லாபம் தானே. ஆனால் வரலினா என்ன பண்ணுவீங்க? அதுதான் கேள்வி. அப்போ ஸ்விங் ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா குயிக்காக ஒரு 10-20% லாபம் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலனா அதே அளவு ஒரு 10%, 5% ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹிந்து காப்பர் அப்படின்ற ஷேர் வந்து இவனுடைய ப்ரீவியஸ் ஸ்விங் லோ 233 ரூபா. அப்போ ஒரு அமௌண்ட் 250 ரூபாய்க்கு எடுத்தோம்னா 233 ரூபாய்க்கு கீழே போகுதுன்னா வெளியே வந்து தான் ஆகணும். ஆனாலும் பாருங்க, அது வேற மாதிரியும் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா ஒரு 2000 ரூபாய்க்கு மட்டும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்விங் ட்ரேடிங் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓகே, குயிக்காக 20%. வரலினா லாங் டைமில் கடந்துட்டு போகுது. அவன் திருப்பி எப்போ மேலே வர்றானோ அப்போ அது வரைக்கும் அவன்கிட்ட டிவிடெண்டையும் போனஸையும் வேறு ஏதாவது அவன் என்னென்ன கார்பரேட் ஆக்ஷன் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறானோ அதை மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியதானே. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு இதில் முக்கியமான தகவல் பாருங்கள். ஹிந்து காப்பர் இப்படி யாராவது ஒருத்தர் ஸ்விங் ட்ரேடிங் இந்த ஹிந்து காப்பரை ஏதாவது ஒரு காலத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு அவன் வந்த காலம் வந்து 2010. 2010 648க்கு ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 2010 ஒருத்தர் 480 ட்ரை பண்ணியிருக்காரு. 2012 ஒருத்தர் 303 ரூபாய்க்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அப்புறம் 2017, அப்புறம் 2021 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க வச்சுங்களேன். இவங்களுக்கு மேக்ஸிமம் எது லாக் ஆயிருக்கும்? இங்கே ஒரு இடம் லாக் ஆயிருக்கும், இங்கே ஒரு இடம் லாக் ஆயிருக்கும், இங்கே ஒரு இடம் லாக் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலையுமே வந்து அவங்க 20% வந்து அவங்க சம்பாதிச்சிருக்கலாம் ஒவ்வொரு ஸ்விங் ஹைலையும். ஸோ அப்படி சம்பாதிச்சிருக்கும் பொழுது 20% சம்பாதிச்சிருந்தாங்கன்னா அப்போ இதை விட இதை கணக்கு பண்ணல
ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஆயிருக்கும், லாபம் அப்படின்றது வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஸோ நல்ல ஷேராக எடுத்துக்கிட்டு வந்தால் குயிக் ப்ராஃபிட், இல்லையா லாங் டேர்மில் 10 வருஷம் கூட கிடக்கட்டும், அவன் வர்றப்ப வரட்டும், அது வரைக்கும் டிவிடெண்ட் போனஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற சமயத்தில் ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது பெரும்பாலும் லாபகரமான இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நண்பர்களே, மார்ச் மாதம் முடியறதுக்கு வெகு காலம் இல்லை, டக்குன்னு வந்துடும். இந்த சமயத்தில் வந்து டேக்ஸை மிச்சம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்லேயே நிறைய பேர் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாம் அவங்க 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் 15% 15,000 ரூபா வந்து நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கும்பா குட்டி ஸ்டாக்ஸ் ஏதாவது ஒன்று, உதாரணத்துக்கு பிசிஜின்னு ஒரு பங்கு அல்லது வேற ஏதாவது ஒரு நஷ்டமான பங்கை வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதில் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா லாஸ் இருக்குன்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, இந்த ஸ்டாக்கை வித்துட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அதை பைபேக் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுடைய நஷ்டம் புக் ஆனது என்ன ஆகுதுன்னா 1 லட்ச ரூபா லாபம் நஷ்டம் புக் பண்ணியிருக்கோம், 50,000 நஷ்டம் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெட்டுக்கு வந்து வெறும் 50,000 ரூபா தான் லாபம் அப்படின்றது உங்கள் கணக்காது. அப்போ அதுக்கு தான் 15% டேக்ஸ் அப்படின்றது போடுவாங்க. இது போன்ற டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்றதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி என்ன ஏதுன்றது இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இது உங்களுக்கு உபயோகமா அப்படின்றது பாருங்கள். நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் மல்டிபேக்கர் அப்படின்ற பங்கு வந்து நல்ல ஒரு லோ ரேட்டில் கிடைக்கும் போது வாங்கிட்டு ஒரு 4-5 வருஷம் சும்மா இருக்கணும், அப்போ தான் அது ஒரு மல்டிபேக்கர் ஆகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த வகையில் எந்த ஸ்டாக்கை ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்க்கணுன்னா D-Link India அப்படின்னு ஒரு பங்கு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவன் என்னைக்கு கீழே ஒரு 100 ரூபா வர்றான் அல்லது ஒரு 150 ரூபா வர்றான்னா அப்போ இதை ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு கண்காணிச்சு வாங்கணுமா வேண்டாமா அப்படின்றது முடிவெடுக்க வேண்டிய சமயத்தில் இருப்பான் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடியே 2013 சமயத்திலாம் 27 ரூபா இருந்தவன் மேலே 233 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அப்புறம் மறுபடியும் 80 ரூபா ரேஞ்ச் வந்தவன் 300 ரூபா போயிருக்கான். ஸோ மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் 100 ரூபா 150 ரூபா 200 80 ரூபா அப்படின்னு வந்தான்னா அது மறுபடியும் திரும்பி ஏறக்கு தான், ஒரு மல்டி பேக்கராக மாறுறதுக்கு தான். ஸோ எந்த ஒரு ஷேரையும் நல்ல ஒரு லோ ரேட் வாட்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும், அது வரும்போது பிடிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா, இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 200 கோடியில் ஆரம்பிச்சு இப்போ 1171 கோடியை சேல்ஸ் பண்ணியிருக்கான். லாபம் 7 கோடியிலிருந்து 84. ஸோ அப்போ இது ஒரு ஏர்னிங்ஸ் க்ரோத் உடைய கம்பெனி. இந்த கம்பெனி எப்பெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனால, எக்ஸ்டர்னல் பிரச்சனைங்க இதெல்லாம் இன்டர்னலாக அவன் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஏதாவது ஒரு செய்தி வருது எக்ஸ்டர்னலாக ஷேர் மார்க்கெட்டுக்கோ அல்லது இந்த செக்டருக்கோ அல்லது இந்த கம்பெனிக்கோ நியூஸ் வந்து இவன் கீழே இறங்கி வரும் பொழுது இது ஒரு மல்டிபேக்கர் பங்கு அப்படின்றதுனால இதெல்லாம் பார்த்து பிடிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. தற்சமயத்துக்கு இந்த பங்குல எது ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இவனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ 351 ரூபா இருக்கு, அதை விடவும் கம்மியாக வெறும் 305 ரூபால தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னுமே நல்லா விலை ஏறி வரலாம், 40 வரைக்கும் வரலாம். இருந்தாலும் இவனுடைய பிஇ அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூவேஷன் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கு. தற்சமயத்துக்கு 1.5% டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சூப்பர் ஜி அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோக்குள்ள பல நண்பர்கள் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுறாங்க. இதை படித்தாவே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு தெளிவு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட்டுங்க, நான் மாதம் ஒரு 1000 ரூபா கணக்கு பண்ணி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது யாருக்காவது இன்றைய காலகட்டத்தில் 1000 ரூபா எல்லாம் வந்து ரொம்ப பெரிய பேர்டனா சுமையா அப்படின்னு பார்த்தா ரொம்ப சுமையெல்லாம் கிடையாது. ஸோ 1000 ரூபா போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. அவருடைய பணமே 54,000 ரூபா சேர்ந்தது. அதனுடைய இன்றைய மதிப்பு 1 லட்ச ரூபா. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூவ் பண்ணியிருக்காரு. அதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாப்ல, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணியிருக்காப்ல. இப்போ வந்து எவ்வளோ போடுறாருன்னா மாதம் 2000 ரூபா கணக்கில் போட்டிருக்காப்ல. அப்போ இதே மாதிரி அவருக்கு ஷேர் மார்க்கெட் உதவி செய்து வளர்ந்து வருது அப்படின்னா அப்போ இந்த தடவை 2 லட்ச ரூபாயை ப்ராஃபிட் புக் பண்ணுவாப்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் அதையும் வித்து விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் 4000 போவாப்லன்னு நான் நினைக்கிறேன். ஆஹா, இன்னொரு நண்பர்களுடைய அருமையான ஐடியா பாருங்க. அவர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, அதை கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு அவர் மாசமான ஒரு 7000 8000 அப்படின்றது வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சமயத்தில் அந்த 10 லட்சம் அப்படின்றது வளர்ந்து வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்க்கிறார். நான் இந்த மாதிரியெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில ஃபண்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, அந்த 10 லட்ச ரூபா அப்படின்றது குறையவும் கூடாது, அதே சமயம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறிக்கிட்டு இருக்கணும், நீங்களும் பணத்தை வெளியே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறீங்க. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வர்ற மாதிரி, ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வர்ற மாதிரியான முதலீடுகள் பண்ணணும். அதே சமயம் நல்ல வளர்ச்சி வர்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டாக்லையும் முதலீடு பண்ணணும். அப்போ ஒரு ஹைப்ரிட் பிளான்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு ஐசிசி ப்ரொடென்ஷியல் ஈக்விட்டிலையும் பணத்தை போடுறான், டெட் ஃபண்ட்லையும் பணத்தை போடுறான். ஆனால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்க, 38%. 3 வருஷத்துக்கு கணக்கு பார்க்கல, ஒவ்வொரு வருஷமும் 24% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இது போன்ற நானா இருந்தா நீங்க போய் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை வந்து கான்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு கேளுங்க. பட் நானா இருந்து என் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இந்த மாதிரி சும்மா இருக்கு, பட் என்னுடைய ஐடியாவும் இதே மாதிரி தான் இருக்குன்னா நான் போய் என்ன பண்ணுவேன்னா இது போன்ற பங்குகளில் தான் முதலீடு
இது போன்ற மியூச்சுவல் ஃபண்டில் தான் முதலீடு பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், அவனும் எப்படி ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் எடுப்பான். ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு வச்சிங்களேன், ஒரு 1% எக்ஸ்பென்சிவ் ரேஷியோனா நம்ம 10 லட்ச ரூபா போட்டோம்னா அவன் ஒரு வருஷத்துக்கு 10,000 வெளியே எடுப்பான். நம்ம ஒரு 10,000 ஒரு 12 மாசத்துக்கு எடுத்தோம்னா நம்ம ஒரு 1,20,000 ரூபாய் எடுப்போம். இருந்தாலும் 10 லட்ச ரூபாயில நம்ம மொத்த வெளியே எடுத்த பணம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1,30,000 கணக்கு வச்சுக்குவோம். ஆனா அவன் எவ்வளவு நம்மளுக்கு உள்ள பணத்தை போட்டுட்டு இருப்பான்னா ஆல்மோஸ்ட் 25% பணத்தை போட்டுட்டு இருப்பான். ஸோ அவன் உள்ள 2.5 லட்ச ரூபாய் ஆட் பண்ணியிருப்பான், நம்ம கீழே ஒரு 1.5 லட்ச ரூபாய் வெளியே எடுத்திருப்போம். அப்படி பார்த்தாலும் நம்மளுடைய பணம் போட்ட பணம் 10 லட்ச ரூபாய் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 11 லட்சத்துக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இப்படியே இருந்ததுன்னா இது ஒரு அமுத சுரபி மாதிரி வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இதுல ஒரு பாதகம் அப்படின்றது எப்போ வரும்னா, ஷேர் மார்க்கெட் என்னைக்காவது குப்புன்னு விழுகும் போது அந்த சமயத்தில் கண்டிப்பா உங்களுக்கு கும்பா பாட்டு பாடும். அதை நீங்க தவிர்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து லாபம் அப்படின்றது வந்துட்டு இருந்தாலும் ஈக்விட்டியில் போட்டிருந்தது கண்டிப்பாக நஷ்டம் அப்படின்றதா இருக்கும். ஸோ இது போன்ற சில எக்ஸப்ஷன் கேசஸ் எல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அடாடா இங்கே பாருங்க, ஒரு நண்பர் சொல்றாரு நல்ல பங்கு தான் தீபக் ஃபெர்டிலைசர் 1000 ரூபா இருந்தவன் இப்போ 500 ரூபா இருக்கான். ஆட்டோமேட்டிவ் எக்ஸல்ஸ் வந்து 2600 ரூபா இருந்தவன் இப்போ 2000 ரூபா இருக்கான். உண்மைதான், அதாவது நேரம் சரியில்லைன்னு வச்சுங்களேன், என்ன வேணாலும் நடக்கும். இப்போ இந்த தீபக் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா நல்ல பணம் சம்பாதிச்சு கொடுத்தவன் தான். இவன்லாம் நல்ல கோவிடுக்கு முன்னாடியே நல்லா பணம் சம்பாதிச்சு கொடுத்தவன் தான். பட் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது கீழே இறங்கிடுறான். இப்போ என்ன ஆகுது, ஏன் இப்போ கீழே இறங்குதுன்னா ஃபண்டமெண்டல் சரியில்லை. அதாவது அவனுடைய சேல்ஸ் அப்படின்றது 2023 11,000 கோடிக்கு வித்துருக்கா, 1000 கோடி அப்படின்றது லாபம். ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவனுடைய சேல்ஸ் அப்படின்றது வந்து குறையுது. அதே மாதிரி அவனுடைய லாபம் அப்படின்றது ரொம்பவுமே குறைஞ்சிருது. ஸோ இது போன்ற தாக்கங்கள் வரும் பொழுது அதை நம்ம ஷேர் மார்க்கெட்டில் தவிர்க்கவே முடியாது. மறுபடியும் கீழே வர்றான். இதெல்லாம் ஒரு சைக்கிள் தானுங்க. திடீர்னு பார்த்தா அவனுக்கு நல்லா சேல்ஸ் ஆகும்போது மேலே வந்துடுவான், அப்புறம் சேல்ஸ் சரியில்லைன்னா கீழே வருவான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் ஒரு மல்டிபேக்கர் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இவன் என்னைக்கு 300 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி 200 100ன்னு வரானோ அப்போ இதெல்லாம் வந்து அக்குமுலேட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். ஒவ்வொருத்தரும் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு தான் ஷேர் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு நண்பர் முத்தூட் கேபிட்டல் அப்படின்ற ஒரு கம்பெனி, அவன் பாருங்க ஃபண்டமெண்டலி நல்லா தானங்க இருக்கான். ஸ்டாக் பி அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி பி விட சீப்பாக இருக்கான். அதே மாதிரி இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தா 728 ரூபா, புக் வேல்யூ பார்த்தாலும் 359 ரூபா. ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அதை விட எல்லாம் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாப்புல. இது எல்லாம் எது மாதிரினா நல்ல நல்ல விஷயங்களை பார்த்து வச்சு ஒரு ஷேர் நம்ம எடுத்து வைக்கிறது வந்து ஒரு பஸ்ஸில் கொண்டு போய் கர்ச்சீப்பை போட்டு சீட்டு பிடிச்சி வைக்கிற மாதிரி. அவங்க சாப்பிட கண்டக்டரும் டிரைவரும் சாப்பிட்டு போயிட்டு திரும்பி வந்து எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகலாம், ஒரு நாள் கூட ஆகலாம். நம்மளுக்கு முன்னாடி இருந்த பஸ்ஸு ஸ்வங்கின்னு கூட போயிடலாம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இத்தனை தகவல்களை பார்த்து எடுத்து வைக்கிறது ஒரு பஸ்ஸில் சீட்டு போட்டு உட்கார்ற மாதிரி தான். ஆனால் அவன் எப்போ எடுப்பான் அப்படின்றது தெரியாது. ஸோ அப்போ இந்த ஷேரை பார்க்கும் பொழுது 10 வருஷம் சார்ட்டு பார்க்குறோம். அப்போ இதுக்கு முன்னாடியே இந்த பஸ்ஸு ஒரு ரவுண்டு அடிச்சிருச்சு, ஒரு ரவுண்டு அடிச்சு கொண்டு வந்து செட்டில் நிறுத்திட்டாங்க. மறுபடியும் எப்போ எடுப்பான்னு தெரியாது. கடந்த 3 வருஷமாகவே இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட லெவல்லையே இருக்குது. பட் இருந்தாலும் அது என்னைக்கு வரும்னு தெரியாது. டாடா இன்வெஸ்ட்னு ஒரு கம்பெனி இப்படி தான் சும்மாவே இருந்தான். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு என்ன லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்றது என்னைக்காவது ஒரு நாள் பிறக்கும். அது வரைக்கும் இந்த P&L தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான்னா பரவாயில்ல. இவனுடைய P&L கடந்த குவார்ட்டர்களை பார்க்கும்போது லாபகரமாகவே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இவனுக்கு என்னைக்கு நல்ல காலம் வரும்ன்றது தெரியல. இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.